ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு சைனீஸ் லீகல் ட்ராமாவாக வெளியான சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ். இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் லீ குவி. பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. நம்மால் ஒரு லாயராக இருக்கிறாப்புல. இவருடைய அப்பா அம்மா 2 பேருமே காது கேட்காத நபர்கள். அப்படி ஒரு குடும்பத்திலேருந்து வந்தாலும் நம்மளுக்கு காதெல்லாம் கரெக்டாக தான் கேட்கும். நம்மளால் நல்லா பேசக்கூடிய ஆள் தான் இருந்தோம். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் வளர்ந்ததுனாலேயே இவருக்கு அந்த சைகை பாஷையை பேசுகிறதுலாம் ரொம்ப தெளிவாக நல்லாவே தெரியும். இதை வச்சுக்கிட்டு நம்மால் இந்த மாதிரி டெஃபண்டம் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க சம்பந்தமான ஒரு சில கேசஸ் வந்தால் கூட அப்படி இப்படின்னு ஹேண்டில் பண்ணுறாப்புல. ஆனால் இவருடைய மேட்ரே என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண மிடில் கிளாஸில் ஒரு காது கேட்காத அப்பா அம்மாவுக்கு பிறந்து நம்ம வாழ்க்கையில் படாத கஷ்டம்லாம் ஆல்ரெடி பட்டுட்டோம். அதனால் லைஃப்பில் கூடிய விரைவில் சட்டுன்னு எப்படியாவது உச்சிக்கு போயிடணும். அது என்ன திருட்டுத்தனம் பண்ணாலும் சரி, என்ன ஃப்ராடுத்தனம் பண்ணாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய பணக்காரன் தப்பு பண்ணாலும் சரி, அவனை காப்பாற்றியாவது சரி, நம்ம லைஃப்பில் சீக்கிரம் செட்டில் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு லட்சிய கனவோடையே இருக்கிறாப்புல இவர். ஒரு கட்டத்தில் படத்துடைய ஆரம்பத்திலேயே முதல் காட்சியிலேயே இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிடுறாங்க. தன்னுடைய சாதுரியத்தால் எப்படி ஒரு விஷயத்தை சாதிக்கிறாரு அப்படிங்கிறத முதல் சீன்லேயே காமிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட ஒரு தருணத்தில் ஒரு ரியல் எஸ்டேட் ஃப்ராடு கேஸ் வந்து சேருது. அதில் அந்த கார்பரேட் கம்பெனி இல்லை அந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இதில் ஒரு பிரச்சனைக்கு அந்த தங்கச்சியை அவங்க வீட்டில் போய் தட்டி கேட்குறேன்னு சொல்லி அந்த தங்கச்சி பிள்ளையை தேவையில்லாமல் படியிலேருந்து தள்ளி விட்டு அந்த பொண்ணு அந்த அண்ணன் கண்ணு முன்னாடியே உருண்டு கீழே வந்து விழுகு. அந்த கோபத்தில் அந்த அண்ணன் கையில் வச்சிருக்க ஒரு சின்ன கத்தி ஒரு மாதிரி இருக்குது, அதை எடுத்து அந்த ஆளை குத்தி போடுறான். இதுதான் கேஸு. இது சிசிடிவியில் வேறு ரெக்கார்ட் ஆகிடுது. அந்த ஆள் அவுட்டு. இப்போ இந்த அண்ணன் தங்கச்சி 2 பேருக்குமே காது கேட்காது. இவங்களும் இந்த டெஃப் அந்த ஃபேமிலியை சேர்ந்த நபர்கள். இதனால் இந்த கேஸு எப்படியாவது நம்ம கிராக் பண்ணணும். இதில் ஒன்றும் ஹீரோ நல்ல எண்ணத்துலலாம் எதையும் பண்ணலை. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து இவங்களுக்கு உதவுற மாதிரி ஒரு பாவலா பண்ணோம்னா நம்ம பெருசாக ஃபேமஸ் ஆகிடலாம். முதல்ல என்ன திறமையாக பண்ணார் பாருங்க, அதுவும் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்காக ஹெல்ப் பண்ணுறாருங்க அப்படின்னு ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிடலாம் அப்படின்னு நம்மால் ஒரு கேஸை கையில் எடுக்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு அறிமுக இயக்குனருடைய படம். முதல் படம் தான், பட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்புல அந்த டைரக்டர். எனக்கு என்ன ஒன்று, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறது இந்த சைன் லாங்குவேஜஸை படம் நெடுகளும் பேசியிருப்பாங்க. படத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஆஃப் கதாபாத்திரங்களுக்கு காது கேட்காது. எல்லாருமே சைன் லாங்குவேஜில் மட்டும்தான் பேசுவாங்க. பல இடங்களில் பிளாங்காக அப்படியே இருக்கும். வெறும் சைகைகள் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பாங்களே தவிர சத்தம் இருக்காது, எதுவுமே இருக்காது. கீழே சப்டைட்டில் மட்டும் ஓடும். அதை வச்சு தான் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுமே தவிர மற்றபடி டயலாக்ஸு கான்வர்சேஷன் எதுவுமே இருக்காது. நான் சொல்கிற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படி இப்படின்னு எதுவுமே இருக்காது. அமைதியாக இருக்கும் பல இடங்கள். வெறும் சைகையில் அந்த பாஷைகள் மட்டும்தான் பேசுவாங்க. இதில் மேட்ரு என்னென்னா, ஆர்டிஸ்ட் எல்லாரும் அந்தளவுக்கு பக்காவாக பெர்ஃபார்ம் பண்ணணும். எல்லாருமே அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு சில பேர் உண்மையாகவே அந்த மாதிரி சைன் லாங்குவேஜஸ் பேசக்கூடிய நபர்கள். அது எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. ஈவன் இந்த ஹீரோவுடைய கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அதாவது காது கேட்குற பேச தெரிஞ்ச நம்மள மாதிரி நார்மலான ஒரு நபர் தான் இவர். ஆனாலும் இவருக்கு சைன் லாங்குவேஜ் பேச தெரிஞ்ச ஒரு லாயர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இது உண்மையாகவே ஒரு லாயர், அவர் சைன் லாங்குவேஜ் பேச தெரிஞ்ச ஒரு லாயர். காரணம் இதே மாதிரி அந்த லாயருடைய அப்பா அம்மா 2 பேருக்கும் காது கேட்காதுங்கிறதுனால சின்ன வயசுலேருந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வளர்ந்ததுனால சைன் லாங்குவேஜ் பேச தெரிஞ்ச ஒரு லாயரு அவருக்கு ஹேண்டில் பண்ண ஒரு ரியல் லைஃப் கேஸு. அதைத்தான் இவங்க படமாக பண்ணியிருக்காங்க. அந்த லாயருடைய அந்த கதாபாத்திரம் தான் நம்ம ஹீரோவுக்கு அப்படியே உட்கார வச்சு ஹீரோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸில் அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அந்த படத்தில் ஒரு குட்டி பொண்ணு ஒன்று வரும். அது குட்டி பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு இல்லை, ஒரு பொண்ணு ஒன்று வரும். அந்த பொண்ணாகட்டும் நம்ம கதாநாயகனாகட்டும் 2 பேரும் ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க அந்தந்த கதாபாத்திரங்களை. டெக்னிக்கலி டெஃபினட்டாக நல்லா இருந்தது. அது சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், படத்தில் அங்கங்கே லைட்டாக வந்துட்டு போகிற மியூசிக் ஆகட்டும்னு ஒரு சில விஷயங்கள் நல்லாவே இருந்தது இந்த படத்தில். இதனுடைய ஒரே ஒரு பிரச்சனையாக எனக்கு பட்டது என்ன அப்படின்னா, இவங்க அந்த படத்தில் என்ன கேஸுன்னு ஆரம்பிக்கிறாங்க, அந்த கேஸு கிட்டத்தட்ட பாதி படத்துலேயே முடிஞ்சு போகும். அதுக்கப்புறம் அந்த கேஸில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில சம்பவங்கள் இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து திருப்பி ஸ்ட்ரெச் பண்ணி படத்தை பின்னாடி ஒரு செகண்ட் ஹாஃபில் எடுத்து வச்சுருப்பாங்க. இந்த செகண்ட் ஹாஃப் எடுத்தது மேட்டர் இல்லை, இதில் பரவாயில்ல இப்படி எதிர்பார்க்காத ஒரு சில சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். பட் இருந்தாலும் அதுவே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போயிடுச்சோ, ஓவர் டூ பண்ணிட்டாங்களோ, அவ்வளோதான் அது இழுத்துருக்கவே தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி அடல் காண்டன் அந்த படத்தில் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். டைம் பாஸ் கேட்டகரியில் தாராளமாக பார்க்கலாம். பொழுது போனால் தாராளமாக அந்த படம் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.